பலவித மலருண்டு, ஒரு மனதினில் 1000 நினைவுண்டு. அந்த 1000 நினைவுக்குள் அழகுண்டு, அது காதல் என்றால் அதில் கனிவுண்டு. இந்த நெஞ்சினிலும் ஓர் நிழலுண்டு, அதில் நீல பூவிழி மயிலுண்டு. எந்தன் தோட்டத்தில் அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதி அருமையா பெரிய கப்பல் கடல்ல மிதந்து போயிட்டு இருக்க மாதிரி அருமையா போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப லைக் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா உணர்வு பூர்வமா தெரியுது. உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் எப்படி வந்தது? ஒண்ணு. 2வது கேள்வி, நீங்க கப்பல்ல பாத்தீங்கன்னா எல்லா கப்பல்லையும் ஒரு கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தோட உச்சி சதுரமா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். கொடிமரத்தோட உச்சியில சதுரமா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கு என்ன பெயர், அதனுடைய பயன் என்ன அப்படின்னு ரொம்ப டிப்பிக்கலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கொஞ்சம் டிஃபரெண்டா. முதல் கேள்விக்கு நம்ம வருவோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலமாமை வேண்டும் அப்படின்னு. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் எப்ப வந்ததுன்னா, மனிதனுக்கு மண், பெண், பொன் இந்த 3 ஆசைகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பழக்கம் தானாவே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் கதை தெரியும் உங்களுக்கு. இந்த ஆதாம் ஏவாள் கதையில உங்களுக்கு மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக் 4ல நிறைய பகுதி எழுதிகள். புக் 4 ஒன்று இருக்கு, பேரடைஸ் லாஸ்ட். அதுல இந்த வரிகள் வருது. அவர் கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சோன்ன 2 பேரும் உட்கார வச்சு உபதேசம் பண்ணும்போது சொல்றாரு, இதை சுத்தி பாரு, உனக்கு ஏடன் அப்படின்னு ஒரு பெரிய கார்டன் இருக்கு. இந்த கார்டனுக்கு பேரு ஏடன். இந்த கார்டன்ல எல்லா பழங்களையும் நீங்க பறிச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி இருக்கு. அதே மாதிரி அங்க நிறைய நீரோடை போகுது, அந்த தண்ணீரை குடிச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு தூரத்துல ஒரு ஃப்ரூட்டை காட்டி, இதை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்றாரு கடவுள். ஆதாம் ஏவாள் 2 பேரும் அதை கேட்டுக்கிறாங்க. கேட்டோன்னா இது கொஞ்ச நாள் ஆன ஏவாள் ஆதாம்கிட்ட சொல்றான், இந்த கனிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப கடவுள் நம்மளை சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியும் இருக்கு, அது இதை விட நல்லா இருக்குந்தானேன்னு அவன் மெதுவா தூண்டில போடுறான். அப்போ ஆதாம் சொல்றான், நோனோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, கடவுள் ஒரு பவுண்டரி போட்டாருன்னா நம்ம தாண்டக்கூடாது அப்படி. அப்புறம் நாளுக்கு நாள் அவருடைய ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகி அந்த கனியை பறிச்சு 2 பேர் சாப்பிட்டாங்க. இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்பம், துன்பம், அந்த மாதிரி கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. மில்டன் சொல்றாரு, பேரடைஸ் லாஸ்ட்ல சொல்றாரு. அதே மாதிரி மனிதன் பிறக்கும் போது அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். பிறக்கும் போது ஏன் அழுகிறான்னு தெரியாம அழுகிறான், இறக்கும் போது என்னத்தினால் இறக்குறோம்னு தெரிஞ்சுட்டு அழுகிறான். 2க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மண், பெண், பொன் இந்த 3 ஆசைகள் மனிதனுடைய மனசுக்குள்ள வந்தோடனே அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது, கப்பல்ல கொடிமரத்துக்கு மேல போனா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும், சதுரமான பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து 4 கம்பி அந்த மேல உச்சியில கட்டியிருப்பாங்க இழுத்து. அதுக்கு க்ரோஸ் நெஸ்ட், காக்கையின் கூடு அப்படின்னு பேர். அதுக்கு அந்த இடத்துக்கு பேரு காக்கையின் கூடு அப்படின்னு பேரு. கப்பல்
தூரத்துல வரும்போது எல்லாருமே பைனாகுலர்ல பார்க்கக்கூடிய முதல் காட்சி என்னன்னா அந்த க்ரோஸ் நெஸ்ட். அந்த க்ரோஸ் நெஸ்ட் கீழே தான் அந்த கொடி மரத்துல கொடி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குற பார்வை டெலஸ்கோப்ல பார்க்கறது க்ரோஸ் நெஸ்ட். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல காக்கைகள் பறக்கும்போது அதிகமான உயரத்தை தேடி போகும்போது அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுதான். அப்போ இந்த காக்கைகள்லாம் அங்கே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துதான். அதனால அதுக்கு பேரு க்ரோஸ் நெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கரையிலிருந்து கடற்கரையிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் மூலமாக கப்பலுடைய டிப்பை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய சைட்டும் க்ரோஸ் நெஸ்ட் தான். காக்கையின் கூடு என்று 2 கேள்விகள் உங்களுக்கு பதிலாக வந்துள்ளன. உங்களுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டிப்பிக்கல் கொஸ்டினுக்கு கேள்விகள் சுலபமாக இருந்தாலும் பதில் தேடுவது வெகு சிரமம்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை, கேள்விகள் வந்தால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ரைட்டா? நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இதே மாதிரி இதுக்கு முன்னால் இன்ட்ரோ, சின்ன இன்ட்ரோ தான் வரும், பார்த்துட்டு இதை பாருங்க. இதை நீங்க யூடியூப்லையும் பாருங்க. யூடியூப்ல பார்க்கும்போது நீங்க அதை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் எண்ணிக்கை நாளாக அதிகமாயிட்டு வருது. அதுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.